மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000க்கு மேலே உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 7/8/2024, அதாவது அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோடு இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அதில் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவார்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 3 டாட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த 3 லைனை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கு ரீசெண்டாக வந்து என்னென்ன ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றத உங்களுக்கு எல்லாமே இதில் ப்ரீஃபாக காட்டிடும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேக் நோட்டீஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா பேஸில் வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டீட்டெயில் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இதோட லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இது வந்து டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து தான் உங்களுக்கு இது டேரெக்டாக வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேம் ஆஃப் போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவரில் ஆஃபீஸர் ட்ரைனிங்காக உங்களுக்கு 36 வேக்கன்சி இருக்குது. ஆஃபீஸர் ட்ரைனிங் சிஓக்காக வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அர்ஜென்டல் ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷன் ஸ்டேட்டஸ் வந்து யூஆர் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் ட்ரெயின் ஃபைனான்ஸுக்கு வந்து 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் ட்ரெயின் சிஓக்கு வந்து 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸர் ட்ரெயின் ஃபைனான்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்னென்ன இது இருக்கணும், போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து என்ன இருக்கணும், என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கார்பரேஷன் பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா 20 இயர், அதாவது 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேலரி வந்து 40,000 உங்களுக்கு பர் மந்த் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3% வரைக்கும் உங்களுக்கு கோட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இபி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கேண்டிடேட்க்கு வந்து 500 ரூபாய் உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் வந்து ஒரு தடவை பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 40% எஸ்சி எஸ்டிக்கு வந்து ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி என்சிஎல்லில் 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் வந்து 5 இயர், பிடபிள்யூடி வந்து 10 இயர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி என்சிஎல் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபெனடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வெலிஃபேர் இருக்கோ அந்த வெலிஃபேர் எத்தனையும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், அப்படி இல்லைன்னா ரிட்டன் எக்ஸாம் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நாலேஜ் வந்து 120 கொஷினும், எக்ஸிக்யூட்டிவ் அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு 50 கொஷினும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு தான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணுவாங்க. இதை வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 40% மார்க் இருந்தாவே போதும். ரிசர்வேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 30% இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிடி இன்டர்வியூ, அதாவது குவாலிஃபை ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக வந்து இன்டர்வியூவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அன்ரிசர்வ்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40% குவாலிஃபை இன்டர்வியூவும், ரிசர்வில் வந்து பார்த்திங்கன்னா 30% மார்க் அண்ட் இன்டர்வியூவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதில் வந்து உங்களுக்கு இவங்க வந்து என்னென்ன கேட்க போகிறோம் அப்படின்றத இவங்க முன்கூட்டியே எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாமே உங்களுக்கு பிரீஃபாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தவே உங்களுக்கு தெரியும். ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து 85%, குரூப் டிஸ்கஷன் வந்து 3%, பர்சனல் இன்டர்வியூவில் வந்து 12% உங்களுக்கு ஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சென்னையில் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். மற்ற எல்லாம் டெல்லி, மும்பை, பெங்களூர், கொல்கட்டா, போபால், ஹைதராபாத், கோதி, இந்த மாதிரி சண்டிகரில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 17/7/2024 7/8/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணவே போதுமானது. நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக அதுக்கு போயிருவீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷுட்டாக வந்து நீங்கள் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் இருக்குன்றீங்கன்னா அதில் தான் உங்களுக்கு எல்லாமே வரும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், உங்களுக்கு வந்து என்னென்ன பிடிஎஃப், எந்த கேபிள் இருக்கணும், எத்தனை எம்பிலி இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபாக அதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேன்சல், அதாவது கேஷ் 1 கேஷ் 2 இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிரீஃபாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாபோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் பை டெக்னாலஜி, இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து இந்த ஜாபு வந்து வெளியிட்ருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் கொடுத்துருக்கிற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடும். சரிங்களா? அதாவது பவர் கார்டு கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் டு அப்ளை அப்படின்னு இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இங்கே வந்து நீங்கள் மொபைல் நம்பரோ அல்லது மெயில் ஐடியோ கொடுத்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து ஓடிபி சென்ட் ஆகும். அதில் வந்து நீங்கள் டேரெக்டாக உள்ளே போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தா இந்த மாதிரி தான் வரும். மெயில் ஐடி, ரீமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் உங்களுடைய பழைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு நீங்கள் டேரெக்டாக உள்ளே கொடுத்து நீங்கள் டேரெக்டாக உள்ளே போய்க்கலாம். சரிங்களா? ஸோ கைஸ், இதுதான் நமக்கான வீடியோ. இது எலக்ட்ரிசிட்டியோட ஜாபு. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால தான். சரிங்களா? ஸோ இதுக்கு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.